இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. கியூமிக் 6ஆம் படிவ மாணவர்களுக்கு உதவித்தொகை இந்திய சமூகத்தின் பொருளாதாரத்தில் பெரும் மாற்றம். 6ஆம் படிவ மாணவர்களுக்கான அரசாங்கத்தின் உத்தேச 250 ரிங்கிட் மாதாந்திர உதவித்தொகை மலேசிய இந்திய சமூகத்தின் கல்வி மற்றும் பொருளாதார மேம்பாட்டுக்கு ஒரு முக்கிய மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது. இதுகுறித்து மலாயா பல்கலைக்கழக இந்திய பட்டதாரிகள் சங்கமான கியூமிக் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தனியார் கல்லூரிகளில் 30,000 ரிங்கிட் வரை செலவாகும் கல்வியை SDPM வழியாக வெறும் 500 ரிங்கிட்டில் பெற முடியும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அதாவது மொத்தமாக 18 மாதங்களாக கொண்ட SDPM படிப்புக்கு ஏறக்குறைய 5,000 செலவாகிறது. இப்போது மாதம் 250 ரிங்கிட் வழங்கப்பட்டால் அதே காலகட்டத்தில் மாணவர்களுக்கு கிடைக்கும் மொத்த தொகை 4,500 ரிங்கிட் ஆகும். அப்படி பார்த்தால் SDPM மாணவர்களின் உண்மை செலவு 500 ரிங்கிட் மட்டுமே. ஆக தனியார் கல்வி நிறுவனங்களில் அல்லாமல் SDPM பாதையை தேர்ந்தெடுத்தால் இந்த உதவித்தொகை மூலம் மாணவர் சுமார் 29,500 ரிங்கிட் வரை சேமிக்க முடியும் என்று அச்சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் 5,000 இந்திய மாணவர்கள் இப்பாதையை தேர்ந்தெடுத்தால் சமூகத்தின் பொருளாதார சுழற்சியில் சுமார் 147.5 மில்லியன் ரிங்கிட் மிச்சமாகும். பாரிஸில் 8 மாத குழந்தை தலைக்காயம் காரணமாக உயிரிழந்த விவகாரத்தில் பராமரிப்பாளர் கைது. பாரிஸ் 6ஆவில் 35 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவரின் பராமரிப்பில் இருந்த 8 மாத பெண் குழந்தை பலத்த காயம் காரணமாக உயிரிழந்துள்ளது. ஏப்ரல் 23ஆம் தேதி நடத்தப்பட்ட சவ பரிசோதனையில் குழந்தையின் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டிருப்பதும் அதன் விளைவாக மூளையில் உள் இரத்த கசிவு ஏற்பட்டதுமே மரணத்திற்கு காரணம் என்றும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. முன்னதாக ஏப்ரல் 15ஆம் தேதி குழந்தை மயக்க நிலையில் இருப்பதாக பராமரிப்பாளர் குழந்தையின் தாய்க்கு தகவல் கொடுத்துள்ளார். உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட குழந்தை ஒரு வாரம் தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்த நிலையில் ஏப்ரல் 22ஆம் தேதி உயிரிழந்தது. ஏற்கனவே குழந்தையின் மூக்கு மற்றும் நெற்றியில் காயங்கள் இருந்ததை தாய் கவனித்துள்ளார். அப்போது பராமரிப்பாளரின் 6 வயது குழந்தை தவறுதலாக கீழே போட்டதால் அக்காயம் ஏற்பட்டதாம். எனினும் குழந்தைக்கு அப்போது ஒன்றும் ஆகாததால் தாய் மருத்துவமனைக்கு கூட்டி செல்லவில்லை. இந்நிலையில் ஏப்ரல் 16ஆம் தேதி விசாரணைக்காக கைது செய்யப்பட்டு பின்னர் ஜூன் 16 வரை போலீஸ் ஜாமீனில் பராமரிப்பாளர் விடுவிக்கப்பட்டுள்ளார். இச்சம்பவம் 2001 சிறார் சட்டத்தின் கீழ் அலட்சியம் மற்றும் சித்திரவதை பிரிவின் கீழ் விசாரிக்கப்பட்டு வருகிறது. ஆசிய இணைய சிறார் பாலியல் குற்ற செயல் முறியடிப்பில் 300க்கும் மேற்பட்ட சந்தேக நபர்கள் கைது. இணைய வழி சிறார் பாலியல் நடவடிக்கைக்கு எதிரான அனைத்துலக நடவடிக்கையில் 300க்கும் மேற்பட்ட சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். சிங்கப்பூர் போலீஸ் தலைமையில் 1 மாத காலமாக நடைபெற்ற எல்லை தாண்டிய நடவடிக்கையில் கைது செய்யப்பட்ட மலேசியர்களின் எண்ணிக்கையை தேசிய போலீஸ் படை தலைவர் டத்துஸ்ரீ முகமது காலிட் நாளை வெளியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. சிங்கப்பூரில் 11 ஆண்கள் கைது செய்யப்பட்டனர். மார்ச் 23 முதல் ஏப்ரல் 17 வரை சிங்கப்பூர், மலேசியா, புரூனை, ஹாங்காங், ஜப்பான், தென்கொரியா மற்றும் தாய்லாந்து ஆகிய நாடுகளில் உள்ள 382 இடங்களில் நடத்தப்பட்ட சோதனைகளில் கைது செய்யப்பட்ட மேலும் 326 சந்தேக நபர்களுடன் இவர்களுக்கு தொடர்பு இருப்பதாக நம்பப்படுகிறது. 12 முதல் 72 வயதுக்கு உட்பட்ட 15 பெண்கள் உட்பட இந்த சந்தேக நபர்கள் சிறார் பாலியல் துஷ்பிரயோக பொருட்களை வைத்திருந்தது, அவற்றை விநியோகித்தது, சிறார்களுடன் பாலியல் ரீதியான தொடர்பு, வணிக ரீதியான பாலியல் சுரண்டல் மற்றும் அந்தரங்க படங்களை பயன்படுத்தி இணைய வழியில் பணம் பறித்தது உட்பட பல்வேறு குற்றங்களில் அவர்கள் ஈடுபட்டதாக நம்பப்படுகிறது. 116 கணினிகள், 340 கைபேசிகள், 25 கையடக்க கணினிகள், 140 சேமிப்பு சாதனங்கள் மற்றும் 16 ரவுட்டர்ஸ் உட்பட டிஜிட்டல் சாதனங்களையும் சிங்கப்பூர் போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். நெகிரி செம்பிலான் அரசியல் நெருக்கடி, 14 அம்னோ உறுப்பினர்களின் நடவடிக்கை துரோக செயல், PH கடும் கண்டனம். நெகிரி செம்பிலான் அரசியல் திடீர் திருப்பமாக மாநில மந்திரி விசாருக்கான ஆதரவை மீட்டுக் கொண்டுள்ள 14 அம்னோ சட்டமன்ற உறுப்பினர்களின் நடவடிக்கையை பக்கத்தான் ஹரப்பான் கடுமையாக சாடியுள்ளது. இதனை ஒரு துரோக செயல் என பக்கத்தான் தொடர்பு பிரிவு இயக்குநர் டாக்டர் ஃபாமி ஃபாட்சில் வர்ணித்தார். மாநில அரசாங்கத்தின் நிலைத்தன்மையை குலைக்கும் வகையில் இந்த 14 பிரதிநிதிகளும் செயல்பட்டுள்ளனர். தேர்தலில் மக்கள் வழங்கிய ஆணையை மீறி சுய லாபத்திற்காக இம்முடிவு எடுக்கப்பட்டுள்ளது.
இது ஒற்றுமை அரசாங்க உணர்வை பிரதிபலிக்கவில்லை என ஃபாமி ஏமாற்றமும் வருத்தமும் தெரிவித்தார். 14 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு இல்லாததால் மந்திரி பெசார் டாக்டர் ஸ்ரீ அமீருddin ஹருன் பெரும்பான்மையை இழந்துள்ளார். எனினும் சமஸ்தானபதியுடனான சந்திப்பிற்கு பிறகு தற்போதைக்கு பதவியில் தொடருவதற்கான அமீனுddin அறிவித்துள்ளார். இந்த அரசியல் மோதலால் நெகிரி செம்பிலான் மாநில நிர்வாகத்தின் எதிர்காலம் குறித்த கேள்விக்குறி எழுந்துள்ளது. ஒற்றுமை அரசாங்கத்தின் கீழ் இயங்கி வரும் கூட்டணி கட்சிகளுக்கு இடையே ஏற்பட்டுள்ள இந்த விரிசல் ஆட்சி மாற்றத்திற்கு வழிவகுக்குமா என்ற எதிர்பார்ப்பு அரசியல் வட்டாரத்தில் எழுந்துள்ளது. தற்போது சிரம்பானில் இரு தரப்பினரும் அவசர ஆலோசனை கூட்டங்களை நடத்தி வருவதால் மாநிலம் முழுவதும் அரசியல் பதற்றம் நிலவி வருகிறது. எனினும் தற்போதைக்கு திடீர் தேர்தல் வாய்ப்பில்லை என பிரதமர் கூறியுள்ளது இங்கு குறிப்பிடத்தக்கது. மலேசிய ஊடக மன்றம் 7 புகார்களை பெற்றுள்ளது. 5 புகார்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளது. தியோனி சிங். மலேசிய ஊடக மன்றம் பல்வேறு புகார்கள் உட்பட செய்தி துல்லியம் அனுமதியின்றி புகைப்படங்களை பயன்படுத்துதல் சமூக ஒற்றுமையை பாதிக்கும் உள்ளடக்கம் தொடர்பாக மொத்தம் 7 புகார்களை இதுவரை பெற்றதோடு இவற்றில் 5 புகார்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளது. எஞ்சிய 2 புகார்கள் தற்போது சரிபார்க்கப்பட்டு வருவதாக தொடர்பு துணை அமைச்சர் தியோனி சிங் தெரிவித்தார். வெளிப்படை தன்மையையும் பொறுப்புணர்வையும் மேம்படுத்தும் நோக்கில் அனைத்து புகார்களும் தற்போது மலேசிய ஊடக மன்றத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தின் மூலம் சமர்ப்பிக்கலாம் என்றும் அவர் வலியுறுத்தினார். முன்னதாக தலைநகரில் நடைபெற்ற 21வது ஆசிய ஊடகவியலாளர் கூட்டமைப்பின் பொது மாநாட்டின் தொடக்க நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தியோனி சிங் மலேசிய ஊடகவியலாளர் மன்றம் அறநெறியுடனும் பொறுப்புடனும் நடந்து கொள்வதோடு சுதந்திரமான செய்தி அறிக்கையை தொடர்ந்து நிலைநிறுத்துவதே இதன் பங்கு என்று நம்புவதாக அவர் தெரிவித்தார். அதே வேளையில் ஊடகங்களுக்கு எதிரான புகார்கள் தொடர்பான விசாரணை மற்றும் வழக்கு தொடரும் அதிகாரம் சட்ட அமலாக்க அமைப்புகளில் கீழ் இருக்கும் என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். நாட்டின் மின்சார விநியோகம் சீராக உள்ளது. அமைச்சர் தகவல். நாட்டின் மின்சார விநியோகம் சீராக உள்ளதாக பொருளாதார அமைச்சர் அக்மல் நசீர் கூறியுள்ளார். என்றாலும் அனைத்துலக சந்தையில் நிலக்கரி மற்றும் இயற்கை எரிவாயுவின் விலை தொடர்ந்து அதிகரித்து வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். இந்த விலை உயர்வு மின் உற்பத்தி செலவை அதிகரித்துள்ளதால் அதன் தாக்கம் எதிர்காலத்தில் மின்சார கட்டணங்களில் எதிரொலிக்க வாய்ப்புள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இன்னும் ICPT எனப்படும் செலவு சரி செய்தல் முறை மூலம் பொதுமக்களின் சுமையை குறைக்க அரசாங்கம் தொடர்ந்து முயற்சிக்கும் என அவர் உத்தரவாதம் அளித்தார். உற்பத்தி செலவுகளை புத்திசாலித்தனமாக நிர்வகிக்க வேண்டியது அவசியம் என அக்மால் சொன்னார். நீண்ட கால தீர்வாக புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பயன்பாட்டுக்கு நாடு விரைவாக மாற வேண்டியதன் அவசியத்தையும் அமைச்சர் வலியுறுத்தினார். சுமார் 7.5 மில்லியன் உள்நாட்டு பயனர்கள், அதாவது 600 கிலோவாட்டுக்கும் குறைவாக பயன்படுத்தும் 85 விழுக்காட்டு குடும்பங்கள் தானியங்கி எரிபொருள் சரி செய்தல் கட்டணத்தில் இருந்து தொடர்ந்து விலக்கு பெறுவார்கள் என்று அவர் மீண்டும் உறுதிப்படுத்தினார். அம்பாங் மருத்துவமனையில் நீர்வீழ்ச்சி, கனமழையால் கூரை இடிந்து வார்டுகளில் வெள்ளம். அம்பாங் மருத்துவமனையில் நேற்று பெய்த கனமழையால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மருத்துவமனையின் கூரை இடிந்து விழுந்ததில் மழைநீர் அருவி போல வார்டுக்குள் புகுந்தது. இது தொடர்பான வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன. அறுவை சிகிச்சை அரங்கு மற்றும் நடைபாதைகளில் நீர் சூழ்ந்ததால் சிடி ஸ்கேன் போன்ற மருத்துவ உபகரணங்களை பாதுகாக்க ஊழியர்கள் போராடினர். இந்த விபத்தால் தகவல் தொழில்நுட்ப அமைப்பும் பாதிக்கப்பட்டு நோயாளிகளின் விவரங்களை கைப்பட எழுத வேண்டிய சூழல் ஏற்பட்டது. என்றாலும் மருத்துவமனை நிர்வாகம் போர்க்கால அடிப்படையில் சீரமைப்பு பணிகளை மேற்கொண்டது. பாதிக்கப்பட்ட பகுதிகள் அனைத்தும் சுத்தம் செய்யப்பட்டு உபகரணங்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. முக்கியமாக வெள்ளம் புகுந்த அறுவை சிகிச்சை அரங்கு இன்று முதல் மீண்டும் செயல்பட தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விரைவான மீட்பு பணிகளால் மருத்துவமனை இயல்பு நிலைக்கு திரும்புகிறது. மாற்றப்பட்ட மருத்துவ சிகிச்சை நேரங்கள் குறித்து நோயாளிகளுக்கு விரைவில் அறிவிக்கப்படும். மூவார் தோட்டத்தில் தவறுதலாக தன்னைத்தானே சுட்டுக்கொண்டு ஜொஹூர் பெர்சத்து முன்னாள் தலைவர் காயம். ஜொஹூர் பெர்சத்து முன்னாள் தலைவர் டத்தோ தான் லேக் காங் தவறுதலாக தன்னைத்தானே துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டதில் நெஞ்சு வலியால் படுகாயம் அடைந்தார். 41 வயது தான் நேற்று பிற்பகல் 3 மணி அளவில் புத்ததிங்கியில் உள்ள ஒரு துப்பாக்கிச்சூடு மையத்தில் பயிற்சியில் ஈடுபட்டிருந்த போது அந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. உடனடியாக ஜொஹூர் பாரு சுல்தான் இஸ்மாயில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட அவருக்கு சுமார் 4 மணி நேரங்கள் அறுவை சிகிச்சை நடத்தப்பட்டு குண்டுகள் அகற்றப்பட்டன.
தற்போது அவரது நிலை சீராக இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இச்சம்பவம் தொடர்பாக 2 துப்பாக்கிகளையும் தோட்டாக்களையும் போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். துப்பாக்கி சட்டம் 1960 பிரிவு 37 கீழ் இந்த வழக்கு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. தவறுதலாக துப்பாக்கி வெடித்ததற்கான சரியான காரணத்தை அறிய போலீசார் தொடர்ந்து சாட்சிகளிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். தான் ஸ்ரீ முஹிதீன் யாசின் தலைமையில மீது நம்பிக்கை இழந்ததாக கூறி கடந்த பிப்ரவரியில் தான் பெர்ஜத்து கட்சியை விட்டு விலகியது குறிப்பிடத்தக்கது. கலைகளின் சங்கமம் பண்டார் சந்தையில் ஜெஃப்ரி சியா கலை மையம் பிரம்மாண்ட தொடக்கம். ஜெசிபேக் எனப்படும் ஜெஃப்ரி சியா கலை மையம் அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைக்கப்பட்டதன் மூலம் ஸ்லாங்கூர் பண்டார் சன்வே இப்போது கலை மற்றும் பண்பாட்டின் புதிய மையமாக உருவெடுத்துள்ளது. சன்வே ஸ்கொயர் மாலில் நடைபெற்ற நேற்றைய பிரம்மாண்ட தொடக்க விழாவில் உரையாற்றிய சன்வே குழுமத்தின் நிர்வாக துணைத் தலைவர் டத்தின் படுகா சரேனா சியா, ஒரு செழிப்பான நகரம் என்பது வெறும் கட்டடங்களால் மட்டும் ஆனதல்ல, அதற்கு ஒரு ஆன்மா தேவை என்று குறிப்பிட்டார். வணிகம் மற்றும் கல்வி வளர்ச்சியுடன் கலாச்சாரத்தையும் இணைக்கும் ஒரு பாலமாக இந்த கலை மையம் விளங்கும் என அவர் தமது உரையில் கூறினார். பின்னர் அவர் அளித்த பிரத்யேக பேட்டியில் ஜெசிபேக் கலை இயக்குனர் மெலிசா தியோ, மலேசிய கலைஞர்களுக்கு ஒரு புகலிடமாகவும் அனைத்துலக தரத்திலான மேடை நிகழ்ச்சியில் நுழைவாயிலாகவும் இந்த மையம் அமையும் என்றார். வரும் ஆகஸ்ட் மாதம் முதல் புத்தேரி, குனுங் லிராங் போன்ற புகழ்பெற்ற மேடை இசை நாடகங்கள் இங்கு அரங்கேற உள்ளதும் குறிப்பிடத்தக்கது.